Okay, good. So இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா problems we are going to see. So question உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். A parallel plate capacitor is constructed with the plates of area they have given and separation between the plates 0.550 millimeter அப்படின்னு கொடுத்துருக்கான் mmன்னு. Find the magnitude of charge on the each plate of this capacitor. Magnitude of charge ஒரு கெப்பாசிட்டரில் ஒரு பிளேட் ப்ளஸ் க்யூனா இன்னொரு பிளேட் என்ன இருக்கும் மைனஸ் க்யூ. அப்போ அவன் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் கேட்குறான், விச் இஸ் க்யூ என்னன்னு கேட்குறான். ஸோ ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் ஆன் த ஈச் பிளேட் ஆஃப் திஸ் கெப்பாசிட்டர் when the potential difference between the plates is what 20.1. okay, so area of cross section, okay, area of cross section எவ்வளோ இருக்கான் 0.0280 மீட்டர் ஸ்கொயர். கரெக்டாக distance between them is 0.550 கொடுத்துருக்கான். மில்லிமீட்டர் நம்ம எப்படி மாற்றிடலாம், மில்லின்ற இடத்துல எம்ன்ற இடத்துல 10⁻³ இன்ட்டு, ஏன்னா மில்லின்றது 10⁻³ அப்படின்னு அர்த்தம். எம் இருக்க இடத்துல மீட்டர் இருக்குது, மில்லி இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கேன் 10⁻³. ஸோ they are asking what is q value. ஓகேவா, ரைட். எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம, they are asking charge on the each plate. ஓகேவா, எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிப்போம். கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆன்சர் வரும், கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம். அவன் ஏதாவது மீடியம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கானா, நோ, மீடியம் பற்றி அவன் எதுவுமே பேசலை. ஸோ மீடியம் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஸோ C is equal to epsilon naught A by D. மீடியம் பற்றி பேசாதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், வேக்யூம் இல்லை ஏர்னே எடுத்துக்கலாம். ஸோ epsilon naught A by D. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 8.854 into 10⁻⁻12. ஏவோட வேல்யூ என்னது டிவைடட் பை டியோட வேல்யூ என்னது 0.55 into 10⁻⁻3. இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் வாட் 4.5 into 10⁻⁻10 ஃபேரட் அப்படின்னு வருது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பட் பேசிக்காக என்ன கேட்குறான், க்யூ கேட்குறான். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், Q is equal to CV. இங்கே வந்து V என்னது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். பா நல்லா கவனிங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்டுன்னு கொடுத்துருக்கான். ஒரு பிளேட்டில் V ப்ளஸ், இன்னொரு பிளேட்டில் V மைனஸ். இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸு, இதோட பொட்டன்ஷியலோட சப்ராக்ஷன், இந்த டிஃப்ரென்ஸ் ஒன்லி இஸ் கால்ட் அஸ் வாட் V. எவ்வளோ கொடுத்துருக்கான், ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், கொஞ்சம் புரிஞ்சுட்டு பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, 20.1 வோல்ட் கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே C தெரியும், விச் இஸ் வாட் 4.5 into 10⁻⁻10 இல்லையா. ஸோ இது கெப்பாசிட்டன்ஸு, இதோட வேல்யூ போட்டிங்கன்னா என்ன வரும் 20.1 கரெக்டாவா. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இதை நான் இப்படி எழுதலாமா, 4.5 into 10⁻⁻1 -10. இதை எப்படி எழுதலாம், ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 45 into 201 இன்ட்டு என்ன வரும் 10⁻⁻12. ஸோ இதுதான் நம்மளோட கூலும், இதோட ஆன்சரு. ஸோ கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ரைட்டாப்பா, ஓகே குட். ஸோ இதுதான் சார்ஜ் ஆன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஸோ க்யூன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஒரு பிளேட்டுக்கு என்ன இருக்கும், இந்த ஹை பொட்டன்ஷியல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் க்யூ இருக்கும், லோ பொட்டன்ஷியலுக்கு மைனஸ் க்யூ இருக்கும். நெட் சார்ஜ் என்னமோ 0 தான், பட் இண்டிவிஜுவல் பிளேட்டோட மேக்னிடியூடுன்னும் போது க்யூ. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போகலாம். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான் அப்படின்றத பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம நீட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, நீட் ரிலேட்டட் கொஸ்டின் இது. சரி, இப்போ கெப்பாசிட்டன்ஸ், இப்போ கொஸ்டின் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor with air as a medium. Capacitance of a parallel plate capacitor with air as a medium. மீடியம் வந்து ஏராக இருக்குது. அப்போ என்ன வேல்யூ வருது, with air as medium.
ஸோ ஏர் மீடியமாக இருக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ வேல்யூ 6 mu f. இதை நான் எப்படி எழுதலாம் எப்சிலான் நாட் a by d. அடுத்து என்ன கொடுத்துருக்கான் with the introduction of dielectric medium the capacitance becomes what? Introduction of the dielectric medium capacitance becomes, so dielectric வந்து உள்ள insert பண்ணிடுறாங்க. Introduction of dielectric medium, see dielectric உள்ள introduce பண்ணியிருக்குன்னு சொல்கிறான். ஓகே, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அவன் வேறு எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல, டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணியிருக்கோம்னா தட் மீன்ஸ் வாட், ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியிருக்கான்னு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகே ரைட். ஸோ இதில் வந்து எவ்வளோ வேல்யூ வருது 30 mu f. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் a by dன்னு தெரியுமா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம், அவன் என்ன கேட்டிருக்கான், permeability of the medium. permeabilityனா என்னது, what is permeability of the medium? Sorry, permittivity. Permittivity is nothing but what? See, இது வந்து relative permittivity or dielectric constant, கரெக்டா? இதுக்கு பேர் என்னது, relative permittivity or என்ன சொல்லலாம், or you can call it as what, dielectric constant. இப்போ permittivity of the medium அப்படின்னு சொல்லும்போது he is talking about epsilon. எப்சிலான்றது என்னது, எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட். இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்னது, permittivity of the medium. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், see this is 30 mu f. இதுதான் ஆன்சராக கேட்குறான், கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், what we can do, see epsilon naught a by d ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். what is the value, 6 mu f, கரெக்டா? ஸோ இது ஃபஸ்ட்டு மியூ டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மியூ ஆர் எப்சிலான் ஆரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு, எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வந்துடுது. ஸோ டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து 5. ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான், பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ நான் இதோட எதை நான் மல்டிப்ளை பண்ணணும், எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் பண்ணால் எனக்கு என்ன வரும், 8.854. ஓகே ரைட்டா, இன்ட்டு 5 இன்ட்டு 10⁻⁻12, கரெக்டா? ஸோ இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், ஆல்மோஸ்ட் 9ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க. 9னா என்னது, 45. ஸோ ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 45 ரேஞ்சில் ஆன்சர் வரணும் எனக்கு, 10⁻⁻12. ஸோ என்ன ஆன்சர் எனக்கு வரணும், 45னா it need to be option 3. yeah, the option need to be 3. செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் இஸ் 3, தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அதாவது நான் அப்ராக்சிமேட்டாக இதை 9ன்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுத்துக்கிட்டால் எனக்கு என்ன வருது, 0.45 இன்ட்டு 10⁻⁻10 வருது, விச் இஸ் ஆப்ஷன் 3. ரைட்ப்பா. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். Two parallel plates having charge plus q and minus q faces each other at a certain distance between them. So two parallel plate having charges plus q and minus q face each other, that is they are in parallel at a certain distance between them. Or certain distance la irukku. If the plates are now dipped in kerosene oil tank la enna பண்றாங்க, டிப் பண்றாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட் என்ன ஆகும்பா, வாட் ஹேப்பன் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட்? சி, இது நம்ம ஏற்கனவே படித்த ஒரு கான்செப்ட் தான், கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சி, நம்ம டைஎலக்ட்ரிக் படிக்கும்போது படித்தோம் இல்லையா, டைஎலக்ட்ரிக்கில் நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு டைஎலக்ட்ரிக்கை வச்சோன்னா டைஎலக்ட்ரிக்குள்ளே ஃபீல்டு என்னாச்சு, குறைஞ்சிச்சா கூடுச்சா?
சரி, அதாவது இனிஷியலாக வந்து இதுக்கு வந்து ப்ளஸ் க்யூ, திஸ் இஸ் ஹேவிங் மைனஸ் க்யூ. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் டேரெக்டாக எதோட டிப் பண்ணுறேன்? ஐ எம் கோயிங் டு டிப் இட் இன் கெரோசின் ஆயில். கெரோசின் ஆயிலை டிப் பண்ணால் இங்கே உள்ள மீடியம்லாம் என்ன ஆகிடும்? இட் வில் பி சம் கெரோசின். அதாவது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் கிரேட்டர் தென் 1. ஏன்னா ஏருக்கு தான் இருக்கிறதுல வேக்யூம் அண்ட் ஏர் போத் ஆர் 1 நம்ம எடுத்துப்போம். எப்சிலான் ஆர் ரெண்டு பேருக்கும் 1 நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அது கிரேட்டர் தென் 1 ஆகிடுது கெரோசினுக்கு, கரெக்டாக? கெரோசின் ஆயிலுக்கு. ஸோ பேசிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும் இதுக்குள்ளே? இப்போ கெரோசின் இஸ் அ டைஎலக்ட்ரிக். இப்போ அந்த டைஎலக்ட்ரிக்கில் உள்ளே வச்சோன்னா என்ன ஆகும்? சி, வேக்யூமில் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈன்னு வைங்க. நான் கெரோசினில் உள்ளே வச்சோன்னே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? ஏற்கனவே ஒரிஜினலாக இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட என்ன ஆகும்? ஒரிஜினலாக இருந்தது இ, பட் இங்கே டைஎலக்ட்ரிக் வச்சனால டைஎலக்ட்ரிக்குள்ளே என்ன ஃபீல்டு இருக்குன்னு கேட்குறான், விச் இஸ் டிவைடட் பை எப்சிலான் ஆர். இது யாரோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்? அந்த ஆயிலோடது, டிவைடட் பை எப்சிலான் ஆர். சி, எப்போவுமே டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்னது? கிரேட்டர் தென் 1. ஸோ ஏற்கனவே இருந்தது இனிஷியலாக இ ஃபீல்டு, நான் ஆயிலில் டிப் பண்ணோன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னாச்சு? டிவைடட் பை எப்சிலான் ஆர். இது நம்ம ஏற்கனவே படித்ததான டைஎலக்ட்ரிக்கில். ஸோ அதை வச்சு இதை ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்ன ஆகுது ஃபைனலாக? எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட்ஸ் வில் டிக்ரீஸ். ஸோ தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவாப்பா? குட். ஸோ இப்போ அடுத்து parallel plate கண்டென்சர்னு கொடுத்துருக்கான். parallel plate கண்டென்சர்னால் என்னது நம்மளுக்கு? ஒன் செகண்ட், இட் இஸ் அவர் கெப்பாசிட்டர். கண்டென்சர்னா இட்ஸ் நத்திங் பட் அவர் கெப்பாசிட்டர். parallel plate condenser with oil between the plates, okay, of dielectric. அதாவது parallel plate condenser with dielectric constant என்ன இருக்கு? ஆயில் K வந்து ஃபில் ஆகிருக்கு. has a capacitance C. அதாவது ஆயில் ஃபில் ஆகிருக்கும் போது கெப்பாசிட்டன்ஸ் என்ன தான்? ஆயில் ஃபில் ஆகிருக்கும் போது கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து C. இப்போ இஃப் த ஆயில் இஸ் ரிமூவ் தென் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். இப்போ ஆயில் ரிமூவ் பண்ணிட்டோன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் என்ன ஆகும்? வேக்யூம்னு எடுத்துக்கலாம். ஆயில் ரிமூவ் பண்ணிட்டோன்னா வேக்யூம், இல்லைனா ஏர், ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ தான். ஏருக்கும் சரி வேக்யூமுக்கும் சரி வேல்யூ இஸ் 1. சரி, இப்போ என்ன ஆகும்? கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். C டேஷ் என்ன ஆகும்? சரி, இனிஷியலாக இந்த கேஸில் என்ன வரும்? கெப்பாசிட்டன்ஸ் KA/D, கரெக்டாக? இப்போ வெறும் நார்மல் கேஸில் என்ன வரும்? இந்த இடத்துல என்ன வரும் நம்மளுக்கு? இந்த இடத்துல C டேஷை C எப்படி உள்ளே கொண்டு வர்றது? எப்சிலான் டாட் A/D இருக்கா? ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? C இன்ட்டு Kன்னு எழுதலாமா? ஸோ இது பேசிக்கலாக என்னது? ஈக்குவல் டு அதான் C டேஷ் இஸ் ஈக்குவல் டு KC. ஸோ கேன்றது கேவோட வேல்யூ 2 இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி வரணும். ஆப்ஷன் பி ஆர் ஓகே ஓகே, ரொம்ப கவனமாக இதை எழுதணும்பா. இது எப்படி எழுத முடியாதுல்ல, நான் எழுதுனது தப்பு. ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எப்சிலான் டாட் ஏ, அதான் இது மாதிரி கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும், பட் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்சிலான் டாட் A/Dயை வச்சுட்டு இந்த கேயை கீழே கொண்டு வாங்க. என்ன வருது? C/Kன்னு வருதா? ஸோ இந்த எப்சிலான் டாட் A/D இருக்குது, அதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன்? C/K. அப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அதாவது C டேஷ் என்ன வருது? C/K. C dash is equal to C/K, which is option 4. So option D is correct. Okay appa, good. So last one more problem we will see, which is very very interesting problem. இப்போ இதுவும் வந்து நீட்ல கேட்ட question. The electrostatic force between the metal plates of an isolated parallel plate capacitor C having a charge Q and area A. Okay, electrostatic force between the metal plates. Okay, electrostatic force between the metal plates. Electrostatic force between the metal plates of an isolated parallel plate capacitor C and charge Q and area A. என்னவா இருக்கும்னு கேட்குறான். It is independent of D, linearly proportional to the D, other distance between the plates, proportional to the square root of the distance, inversely proportional. எது கரெக்டாக இருக்கும்? அதாவது force between the plates நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சது?
it is q square by 2 epsilon naught a, if I am not wrong. Correct? So forces between the plates என்ன கிடைச்சது நம்மளுக்கு? We got similar, this expression only we got. Correct? Yeah, I think what I am saying is right. Q square by 2 epsilon naught a. இதில் எங்கேயாவது distance between them இருக்கா? Q square by 2 epsilon naught a இல்லை. D வந்து இல்லவே இல்லை. D இந்த term இல்லை. So it's basically independent of what? Force is independent of distance between the plates. இன்னொரு லாஜிக்கலான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபீல்டு வந்து என்னது, parallel field, uniform field. இந்த uniform field is independent of what? Distance between them. கரெக்டாக இல்லையா? parallel plates, ஏன்னா இந்த சைட்லேருந்து என்ன பிளேட் நெட் ஃபீல்டு என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ், சிக்மா பை எப்சிலான் நாட். இங்கே எங்கே டியோட வேல்யூ இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியோட வேல்யூ டிபெண்ட் பண்ணல, பேசிக்கலாக தே ஆர் கனெக்டட். ஓகே, கரெக்டாப்பா? யா, ஓகே. சரி, இப்போ அடுத்து இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்கான் பாருங்கள். பேரலல் பிளேட் ஏர் கெப்பாசிட்டர் ஏர் கெப்பாசிட்டர்னு கொடுத்துட்டான், ஹேஸ் அ கெப்பாசிட்டி சி. ஓகே, C and separation between the plates is D and the potential difference is V is applied between the plates. The force of attraction between the plates of parallel plate air capacitor என்னன்னு கேட்குறோம். அதாவது லாஸ்ட்டாக என்ன கேட்க வரோம், force of attraction between the plates of a parallel plate capacitor air capacitor தான் கேட்குறான். ஸோ கெப்பாசிட்டர் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கேட்குறான், பிளேட்ஸுக்கு நடுவில். இதான ஃபோர்ஸு. அப்போ அவன் என்ன புதுசாக கேட்குறான் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எப்படி ரீரைட், நான் ரொம்ப கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லாதனால எப்போவுமே உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் திஸ் டேர்ம் இஸ் டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வாட், இண்டிபெண்ட் ஆஃப் டி. அதில் நம்மளுக்கு டவுட்டே இல்லை. இப்போ என்னென்னா, இப்போ இந்த ரெண்டாவது இதில் கொடுத்துருக்க இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு வந்து ரீரைட் பண்ணி எழுதியிருக்கான். இந்த டேர்மை எப்படிலாம் ரீரைட் பண்ணி எழுதலாம் பாருங்கள். இந்த 4 ஆப்ஷனில் இந்த டேர்மை ரீரைட் பண்ணி எழுதுனா எனக்கு 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வரும், அதை நம்ம கொண்டு வரணும். ஸோ Q is equal to என்ன தெரியும், CVன்னு தெரியுமா? Q equal to CV where V is the potential difference between the plates. C square V square வருமா, 2 epsilon naught A. கரெக்டாப்பா? ஏற்கனவே நம்மளுக்கு வந்து சியோட வேல்யூ என்ன தெரியும், எப்சிலான் நாட் ஏ பை, இதெல்லாம் நீட்டில் கேட்ட கொஸ்டின், எப்சிலான் நாட் ஏ ஸ்கொயர் டு பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் ஏன்னு வரும். கரெக்டாக? ஸோ இதில் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வருது, கேன்சல் ஆகுது. ஸோ எப்சிலான் நாட் ஏ கரெக்டாக டிவைடட் பை 2, ஏன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுது. இது 1, இதுவும் 1. ஸோ நம்மளுக்கு என்ன வருது, எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை வி ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு வருதா, வி ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு வருது. கவனிங்கப்பா, நம்மளோட ஆப்ஷன்ஸில் வந்து சியோட வேல்யூ இருக்கா. ஸோ இது மாதிரி எனக்கு சியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் இப்படி வருது. பட் ஒன்ஸ் அகெயின் நான் இதில் சியை கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரலாம், இங்கே டி ஸ்கொயர் இருக்குல்ல, டி ஸ்கொயரை டி இன்ட்டு டின்னு எழுதலாமா. ஸோ எப்சிலான் நாட் ஏ பை டியை நான் ஒன்ஸ் அகெயின் ஐ கேன் ரைட் இட் அஸ் வாட், சி பை 2 வி ஸ்கொயர் பை டி. இப்படி எழுதலாமா, இப்படி எழுதலாமா, எழுதக்கூடாது? யா, யூ கேன் ரைட். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து எத்தனாவது ஆப்ஷன் இது, சிவி ஸ்கொயர் பை 2D. 4th ஆப்ஷன் இஸ் அவர் கரெக்ட் ஒன். ரைட், இது கரெக்டு தான், அது 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. இப்போது நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, நீங்கள் இதை சில பேர் யோசிக்கலாம், அதனால இது சொல்கிறேன். ஃபோர்ஸில் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டின்னு சொன்னோமா, பட் ரீரைட் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒன்ஸ் அகெயின் நம்மளுக்கு என்ன வருது, இது மாதிரி ஒரு டேர்ம் வருது. ஐயோ, இது என்ன திரும்ப டி வருது, அப்போது இது நம்ம சொன்னதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நம்ம இந்த டேர்மை எக்ஸாக்டாக நம்ம ரீட்ரேஸ் பண்ணிட்டு போனோம்னா we will get once again this term. இந்த இதிலேருந்து இப்படி போனோமா, திரும்ப இப்படியே போனோம்னா we will get this same value. இப்போ இந்த டேர்மை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். இப்போ உங்களுக்கு எஃப் வந்து டைரெக்டாக பார்க்க டி டிபெண்ட் பண்ணியிருக்கான். எஃப் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை
டின்னு எழுதலாமா? அப்படி எழுதுனா என்ன வரும் எனக்கு? டி ஸ்கொயர் இன்ட்டு வி ஸ்கொயர்னு வருமா? கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையாப்பா? இப்போ என்னென்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து எஃப் வந்து டேரெக்டாக டி ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணி, ஏன்னா நான் சியை வந்து எப்சிலான் நாட் ஏ பை டின்னு மாற்றினல, இது டேரெக்டாக டி ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணி டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு தெரியுது. ஆனால் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? வி இஸ் ஈக்குவல் டு இடின்னு தெரியும்ல, நம்மளோட parallel plate கெப்பாசிட்டரில் இந்த டேர்ம் நம்மளுக்கு தெரியும். அதாவது இ பை டி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட். இ இஸ் வாட்? இங்கே சிக்மா பை எப்சிலான் நாட்டில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நெட் ஃபீல்டு வந்து எப்போவுமே என்னதுங்க? கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த டேர்ம் வந்து எண்ட் ஆஃப் தி டே இந்த டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வியும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தட் this term E is constant. ஸோ பேசிக்காக என்னென்னா இந்த டேர்ம் டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வியும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தட் திஸ் ரேஷியோ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர். ஸோ இண்டிபெண்ட் வந்து இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவாப்பா? லாஸ்ட் ஒன் மோர் ப்ராப்ளம் போகலாமா? ஓகே, ஒன் மோர் ப்ராப்ளம் போயிடலாம். parallel plate air capacitor is charged to potential difference V. ஸோ ஒரு parallel plate capacitor என்ன பண்ணுறான்? சார்ஜ் to a potential difference of Vக்கு சார்ஜ் பண்ணிட்டான். After disconnecting the charging battery, the distance between the plates of the capacitor is increased. Okay, the distance, அதாவது ஆஃப்டர் சார்ஜிங் என்ன பண்ணுறான்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி வரைக்கும் சார்ஜ் பண்ணிடுறான்ப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, ஆஃப்டர் டிஸ்கனெக்டிங் த பேட்ரி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இஸ் இன்க்ரீஸ். டி வந்து என்ன பண்ணுறான்? டி இன்க்ரீஸ் பண்ணுறான். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இஸ் இன்க்ரீஸ் யூஸிங் அ இன்சுலேட்டிங் ஹேண்டில். இன்சுலேட்டிங் ஹேண்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னா, சார்ஜ் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. அதாவது இனிஷியலாக வந்து டி டிஸ்டன்ஸ் இருக்குப்பா. இப்போ இந்த டி டிஸ்டன்ஸை என்ன பண்ணுறான்? இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். டி டேஷ்ன்னு மாற்றிருக்கான். வேறு டி டேஷ் இஸ் கிரேட்டர் தென் டி. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். இப்போ என்ன கேட்குறான்? இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். சரி, நல்லா கவனிங்க. அவன் வந்து இன்சுலேட்டிங் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கான். இங்கே ப்ளஸ் கியூ சார்ஜ்னா இங்கே மைனஸ் கியூ சார்ஜா? அவன் இன்சுலேட்டிங் ஹேண்டிலில் வச்சு பிரிச்சிருக்கான். அப்படின்னா என்னென்னா, சார்ஜஸ் எங்கேயும் வேஸ்ட் ஆகலை. சார்ஜஸ் எங்கேயும் என்ன ஆகலை? வேஸ்ட் ஆகலை, எங்கேயும் போகலை, லாஸ் ஆகலை. ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது கண்டக்டர் வச்சிங்கன்னா லாஸ் ஆகிடும். ஸோ இன்சுலேட்டிங் ஹேண்டில் வந்து சார்ஜஸை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? சிக்மா பை எப்சிலான் நாட். சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே மாறலை. கியூ மாறாதனால நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறலை. பேசிக்காக என்னென்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகாமான்னு கேட்குறான். இங்கே சார்ஜ் மாறலை. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே மாறலை. இங்கே இருக்கிற ஃபீல்டு தான் இங்கேயும் இருக்குது. So what is the potential difference formula? V plus minus V minus is equal to V equal to ED ன்னு தெரியும்ல. இங்கே E மாறவே இல்லை. எது மாறி இருக்கு? D மாறி இருக்கனால இந்த புதுசாக என்ன ஆகிடும்? புதுசாக ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V வந்துடும். இந்த டெர்மினலுக்கு அக்ராஸ்க்கு என்ன வரும்? புதுசாக ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலாவா? இது ஜென்ரல் ஃபார்முலா. இதில் E நான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மாற்றும்போது சார்ஜ் மாறலாதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட். E கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் D வந்து என்ன இருக்குது? இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும்? வில் கெட் இன்க்ரீஸ்ட். என்னது? E இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட், பட் D இன்க்ரீஸ் ஆகிறனால இந்த பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? வில் இன்க்ரீஸ். புரியுதா பாயிண்ட்டு? ஸோ இதில் வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்ட். ஓகே, ஹோப் திஸ் லெக்சர் ஹெல்ப்ஃபுல் யூப்பா. ஸோ இந்த லெக்சர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, யூ ஹவ் லேர்ன் சம்திங் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட் லெக்சரில் அடுத்த முக்கியமான கான்செப்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் நாகராஜன். பாய்.